Hi friends, welcome to VP Tech. நான் உங்கள் சூர்யா. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா iOS ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்றது. அதான் இப்போ முக்கியமான ஒரு விஷயமே. இப்போ நீங்க என்ன பண்ணனும் iOS ஃபைலை அவங்களோட அபிஷியல் வெப்சைட்லயே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை நம்ம எப்படி பண்றது அதை பத்தி பார்க்கலாம். இதை நீங்க டவுன்லோட் என்ன பண்ணுங்க, மொபைல் போன்ல ட்ரை பண்ணுங்க. மொபைல் போன்ல ட்ரை பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுவே நீங்க பிசில பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோல எதுல சொல்லியிருக்கேன்னா மொபைல் போன்ல தான் சொல்லியிருக்கேன். நீங்க இந்த வீடியோல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியே நீங்க பார்த்து ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பார்த்து அதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு பாத்துக்கோங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்க கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ண உடனே விண்டோஸ் 10 ISO அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ண உடனே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களே அஃபிஷியலாக வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியல் வெப்சைட் தான் அது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் செலக்ட் எடிக்ஷன் கொடுத்துக்கோங்க. உங்களோட விண்டோஸ் 10 எடிக்ஷன் மே அப்டேட் இப்போ ரெக்கமெண்டில் இருக்குது. நம்ம விண்டோஸ் 10 கொடுத்துக்கலாம். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் வரும். அதில் போய் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. திரும்பி லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் 64 பிட்டா இல்லை 32 பிட்டான்னு கேட்கும். அதில் நீங்கள் உங்கள் பிசி எந்த பிட்டோ அந்த பிட்டை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 64 பிட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம iOS ஃபைலை டவுன்லோட் பண்ணுறது, எப்படி நம்ம அதை அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றி உங்களுக்கு வீடியோவில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி அதை பூட் பண்ணுறது, ஸோ ரூஃபஸ் சாஃப்ட்வேர்னால் என்ன, அந்த வீடியோலாம் உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். இப்படிக்கு உங்கள் சூர்யா.